இன்றைய முக்கிய செய்தி தமிழ்நாட்டில் தொல் திருமாவளவன் உள்ளூரில் தண்ணிக்கு வழியில்லை, உலக நாட்டிற்கு பால் சோர் எப்படி போய் சேர வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார் போர். இந்த மாதிரி ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு காலில் செருப்பை போட்டுக்கிட்டு போனா பாக்குற பார்வையே செத்து போறது மாதிரி இருக்குங்க. எப்படி வாழ்றது? மனுஷன் நாகரிகமா இருக்கிறது தனியா இருக்கான். நாகரிகத்தை இழந்து நான் எப்படி வாழ முடியும்? நான் எப்படி இருக்க முடியும்? நான் சின்ன வயசுல இருந்து நான் தூக்கி எந்த சொல்லி குளிச்சுட்டு பல்ல விளக்கிட்டு துணியை வெள்ளையை கட்டிக்கிட்டு போனதான் எனக்கு நிம்மதியா இருக்கான். அதுதான் எனக்கு சுகாதாரமா இருக்கும். அதை பார்த்தாலே எரிகிறாங்களே, நான் என்ன பண்ண முடியும்? அதுக்காக நான் என்ன செய்ய முடியும்? கோமணத்தை கட்டிட்டு தெரிய முடியுமா? என் சுயமரியாதையை இழக்க முடியுமா? மாணவக்கத்தை இழந்துட்டு தெரிய முடியுமா? இதை எப்படி நான் சொல்றது? இதை எப்படி நான் வாழ்றது? அந்த இடத்துல அழுக்கு வேட்டி கட்டணும்ன்றாங்க. ஆமா, காட்டினார். இந்த இடம் ரொம்ப முக்கியமானது. ஏதோ பெரியாரை விமர்சிக்கிறார்கள், அது திராவிடர் கழகத்தின் வேலை அல்லது திமுகவின் வேலை என்று நாம் கடந்து போய்விட முடியாது. பெரியார் அரசியலை இங்கே கொச்சைப்படுத்துகிறார்கள், விமர்சிக்கிறார்கள் என்றால் அது சிறுபான்சி அரசியலுக்கு எதிரான நடவடிக்கை என்றுதான் பொருள். இளம் தலைமுறை இதை புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி இது. RSS நீண்டகால செயல் திட்டத்தை இப்போது சிலர் பெரியாரை விமர்சிக்கிறோம், திராவிடத்தை விமர்சிக்கிறோம் என்கிற பெயரால் அவர்களுக்கு துணை போகிறார்கள். அதை நாம் வேடிக்கை பார்த்தால் தமிழ்நாடும் வட இந்திய மாநிலங்களை போல சொரணை கட்ட மாநிலமாக மாறும் நிலை ஏற்படும். நாங்க தாழ்த்தப்பட்ட ஜாதி பறையம் போன அதில் ஊருக்குள்ள போகலாம். என்ன ரொம்ப கீழ்த்தரமா பாக்குறாங்க எங்களை. எங்களுக்கு பொது வழி பாதை எல்லாரும் போற மாதிரி நாங்களும் போகணும்னு ஆசைப்படுறோம். அது தப்பா? எல்லாருமே பொதுவா தூக்கின்னு போறதுல போனா நாங்க தாழ்த்தப்பட்ட ஜாதின்றதுனால நாங்க குறுக்கோயில தான் போகணுமா? 2025 ஆகும். நாங்க சுதந்திரமா எங்களால போயிட்டு உட்காந்து இன்னைக்கும் போயிட்டு ஒரு டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிடுது. இன்னைக்கும் போயிட்டு நான் சுதந்திரமா போயிட்டு ஒரு ஹோட்டல்ல போயிட்டு உட்காந்து சாப்பிடுது. மாறல.